ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். செட்டிநாடு ஸ்டைல் பால் பணியாரம் சிறுதானிய அரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் குதிரைவாளி அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இதுதான் அளவு. பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் சிறுதானிய அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் விட்டு நீங்கள் பால் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். தேங்காயிலேருந்து ஒரு 2-3 தடவை நல்லா மிக்சியில் அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் ஊற வச்சுருந்த அரிசி உளுந்து ரெண்டத்தையும் தண்ணி நல்லா இறுக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி கொஞ்சம் தெளித்த மாதிரி விட்டு திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவும் சேர்ந்து கலந்து திக்னஸ் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அரிசி உளுந்து மாவை இதில் குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். கைகளாலேயோ அல்லது ஸ்பூனாலேயும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். பொன்னிறமாக பொரியணும்னு இல்லைனாலும் மீடியமாக பொரிஞ்சாலே ரொம்ப நல்லா. மீடியத்துக்கு கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தால் கருத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ உள்ளே நல்லா பணியாரம் வேகணும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டில் நீங்கள் எண்ணெயை வச்சு இந்த எல்லா பணியாரத்தையும் பொரிச்சு எடுத்து. பொதுவாக பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கேட்டால் வயிற்றுக்கு ஏதாவது பண்ணுமோன்னு பயப்படுவாங்க. இது தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனாலையும் சிறுதானியத்தில் செய்கிறதுனாலையும் அல்சர் இருக்கவங்களுக்கும் நல்லது, சுகர் இருக்கவங்களுக்கும் நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது ட்ரை பண்ணலாம். அரிசி உளுந்து தேங்காய் பால் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.